பதில் சொல்ற, எனக்கு உனக்கு ஒரு வழக்கு உண்டு, அந்த வழக்கு நிவர்த்தி பண்ணிட்டு நீ இல்லற வாழ்க்கை ஈடுபடு அப்படின்ற. என்ன வழக்கு பெரியவரேன்னு கேட்கும் போது அடிமை சாசன வழக்குப்பா அப்படின்னு. அடிமைன்னு சொன்னவனே சுந்தரருக்கு அதீத கோபம் வந்துருது. நம்ம இந்த நாட்டு இளவரசன் ஆக போறோம், முடிசூட போறான், நம்மளை பார்த்து ஒரு வயதான அந்தனர் நம்மளை பார்த்து அடிமைன்னு சொல்றானே அப்படின்ட்டு அதீத கோபம் வந்துருது. அப்பதான் சுவாமியை திட்டுறார். நீ என்ன பித்தனா பேயனா? ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமையாக முடியும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எப்படி அடிமையாக முடியும்? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க பெரியவரே காட்டுங்கன்னும் போது சுவாமி பிரதிகோலை எடுத்து கொடுக்கிறார். ஒரு வெண்ணையநல்லூரில் வாழ்கின்ற பித்தனான எம்பெருமானுக்கு என் முன் சந்ததி பின் சந்ததி வழி வழி துண்டு அடிமை சாசனம் எழுதப்பட்டு சுந்தரரோட பாட்டன் கையெழுத்து ஆரூர்னு போட்டிருக்கு. அப்பயே சுந்தரர் விஷபானுரா கைலாசநாதரா காட்சி கொடுக்கிறார். திருக்கையில எப்படி தினசரி அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசிச்சாரோ அதே துணியில காட்சி கொடுக்கிறார். அப்பதான் திருக்கையில நடந்த நிகழ்வுகள் எல்லாமே சுந்தரருக்கு நினைவு வர்றது. நீதான்